வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்றுள்ள 12வது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த வினாவை இன்னும் செய்து பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது பிள்ளைகள். லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு இது சரியோ அப்படின்றத செக் பண்ணுறது மிக பொருத்தமானதாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பேப்பரை இருந்து செஞ்சு போட்டு தான் திருத்துறதுன்றதை விட ஒவ்வொரு வினாவாக செஞ்சு போட்டு திருத்துறது உங்களுக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுக்கும். இங்கே நம்ம பரீட்சையை செஞ்சு பார்க்குறது நோக்கம் இல்லை, நம்ம கற்றுக்கொள்வது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும், கற்றலை கொடுக்கும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வினாவாக செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புள்ளி திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டுட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கேத்திர கணித வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளியிடக்கூடிய மாதிரி இருக்காது. என்னென்னா கேத்திர கணித வினாக்களுக்கு ஒவ்வொரு வகையில் திருத்தக்கூடியதாக இருக்கும். நாடி கேத்திர கணித வினாக்களுக்கு மட்டும் நான் புள்ளித்திட்டம் சொல்ல மாட்டேன், மற்ற அனைத்து வினாக்களுக்கும் புள்ளித்திட்டம் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் புள்ளித்திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டுட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடணும். யூடியூப்பில் மட்டும்தான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா, இல்லை என்னுடைய சூம்பொழி மாணவனா, இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா, இல்லை எனது பாடசாலை மாணவனா மாணவியா அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோண்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ கடைசி கட்டத்தில் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மீட்டல் வகுப்புக்கு நீங்கள் கொள்ளலாம். ஆனால் மீட்டல் வகுப்புக்கு வர்றதை விட ஆரம்பத்திலேருந்து வகுப்புக்கு வர்றது கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இனி நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறதால நீங்கள் மீட்டல் வகுப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை எப்படி நாங்கள் சிந்திக்கணும் அப்படின்றத உங்களோட கலந்துரையாடி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை குட்டி குட்டி சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே தெளிவுபடுத்தலாம். கொஞ்சம் பெருசு கட்டாயம் மாணவரோட கதைக்கோணும், கதைச்சு தான் தெளிவுபடுத்த முடியுமெண்டா அது சூம் மூலமான வகுப்பில் கலந்துரையாடப்படும். அந்த ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு வகுப்புக்கு இந்த யூடியூப் வழியாக வராது. ஏனெண்டா அது எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல், அதை நான் யூடியூப் வழியாக நான் பதிவிட மாட்டேன். நீங்கள் வகுப்புகளுக்கு வர்றேன்டா அது தொடர்பான விவரத்தை எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் பெறும், அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி வாங்கோ. 12வது வினா தொடை தொடர்பான வினா. தொடை தொடர்பான வினாவில் செய்க வழிதான் பிள்ளைகள் வெண்வரிப்படத்தை பயன்படுத்தி கொஞ்சம் சிக்கலான கணக்குகளை இலகுவாக தீர்க்கிறதுக்கான ஐடியா தான் தொடை என்ற கேள்வி. அதான் ஜோன் பென் என்றவர் கண்டுபிடிச்ச வெண்வரிப்படத்தை நாங்கள் கொஞ்சம் சிக்கலான கணக்குகளுக்கு ஒரு சின்ன ஒரு கன்செப்ட் மாதிரி தான் நம்ம ஒரு ஐடியாவாக குறித்து கொண்டு அதிலேருந்து கணக்கை கொண்டு வர்றதுக்கான ஐடியா தான் வெண்வரிப்படம். ஸோ வெண்வெறி படத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும். எப்போ தொடைப்பிரிவு வரும், எப்போ மூட்டற்ற தொடைகள் வரும்ன்றதில் கவனமாக இருக்கணும். இங்கே அந்த கேள்விகளுக்கு அந்த சந்தர்ப்பம் வரையில் இங்கே பிரதேசங்கள் வட்டங்கள் எல்லாம் வடிவாக இனங்காணப்பட்டிருக்கு. எப்போ எங்களுக்கு தொடைப்பிரிவு வருமெண்டா அனைவரும் எல்லோரும் என்று ஒரு தொடையை சொன்னால் அது சின்ன தொடை, யாருந்த எல்லோருமோ அது உள்ளுக்குள்ளே போகும், அது உள்ளுக்குள்ளே போகும். இது அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் பொதுவான ஆட்கள் யாரும் இல்லை, பொதுவான மூலகம் யாரும் இல்லையண்டா அந்த ரெண்டு தொடையும் இடைவெட்டாமல் பார்த்து கொள்ளணும். இடைவெட்டினா பொதுவான மூலகம் இருந்தால் தான் இடைவெட்டணும், தேவையற்று இடைவெட்டக்கூடாது, மூட்டற்ற தொடை. ஸோ இதுகளில் கொஞ்சம் கவனம் இருந்தால் தான் நீங்கள் தொடை தொடர்பான கேள்வி செய்யலாம். ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. பல்கலைக்கழக கற்கனருக்கு விண்ணப்பித்த 150 மாணவர்கள் பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. வெண்வரிப்படம் காட்டுகின்றது. ஊடக கற்கனருக்கு விண்ணப்பித்தோர், ஐசிடி கற்கனருக்கு விண்ணப்பித்தோர். அடுத்தது 3வது வட்டம் விண்ணப்பம் இல்லை, அது நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைந்தோம். நுண்ணறிவு என்றது ஜென்ரல் நாலேஜை சொல்லுவதுன்னு நினைக்கிறேன், அது பொது அறிவு தான் வரும். நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைந்தோர் என்றது ஒரு குளம் ஒன்று வச்சுக்க. ஒருவேளை அந்த கேம்பஸுக்கு தெரிவு செய்கிறதுக்காக ஒரு நுண்ணறிவு பரீட்சை ஒன்று வச்சாலும் வைக்கலாம். இவை எந்த கேள்வியை கதைக்கிறீங்கன்றது எந்த வட்டத்தை சொல்கிறீங்கன்னு தெரியாது. நாங்கள் இது ஒரு தனிக்கேள்வியாக பார்ப்போம். தரப்பட்டுள்ள வெண்வரிப்படத்தை விடைத்தாளில் பிரதி செய்து அதில் கீழே தரப்படும் தகவல்களை சேர்க்க. அதுக்கு முன்னுக்கு நாங்கள் மேலே தரப்பட்ட தகவல்கள் கணக்க சேர்க்க கிடக்கு. வினா இலக்கம் 12 வெண்வரிப்படத்தில் நீங்கள் கீறதுக்கு கவராயம் வச்சு தான் வட்ட வரைக்கிறோம். பிள்ளைகள் சின்ன கோயின் வச்சு கீற வட்டமெல்லாம் காணாது. ஸோ நீங்கள் கவராயம் வச்சு வட்டத்தை கீறி போட்டு செவ்வகம் கீறும். ஏன்னா நீங்கள் செவ்வகத்தை கீறி போட்டு அதுக்குள்ளே வட்டம் கீறதுக்கு எடுக்கிற நேரத்தை பார்க்கும்போது கடும் கவலையாக கிடக்கும். சரி, அந்த வட்டத்தை கீறுங்கோ, அதுக்குள்ளே குட்டி வட்டம் கீறுங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் வட்டமெல்லாம் முழுமையாக கீறின பிறகு அதுக்கு பொருத்தமான அகிலத்தோடைய கீறு. நீ அகிலத்தோடைய கீறி போட்டு கீறும்போது நேரத்தை வீணாக்குறீங்க பிள்ளைகள். அதுக்காண்டி தான் சொல்கிறேன் அகிலத்தோடைய கீறு. இப்போ வட்டங்களை குறி, ஒவ்வொரு வட்டம் யாருண்டு குறி. முதலாவது வட்டம் பெரிய வட்டம் யாருண்டா ஊடக கற்கை நெறிக்கு விண்ணப்பித்தாக்கள்.
மீடியான்னு சொல்கிறது என்ன, ஊடக கற்கனருக்கு விண்ணப்பித்தோர். அதேமாதிரி இங்கால இருக்கிற வட்டம் யார் அப்படின்னு சொன்னவன்டா ஐசிடி நினைக்கிறேன். ஐசிடி கற்கனருக்கு விண்ணப்பித்தோர், ஐசிடி கற்கனருக்கு விண்ணப்பித்தோர். ஆனால் இங்கே உள்ளே இருக்கிற இந்த குட்டி வட்டம் என்னென்னா அது ஒரு விண்ணப்பமும் கிடையாது, அது நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைந்தோர். சரிதானே? ஸோ இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள் மட்டும்தான் அன்றைக்கு விண்ணப்பித்தாக்கள் எல்லாரையும் எடுக்கணும் இல்லை, நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைஞ்சாக்கள் கேம்பஸுக்கு போக இயலாதுன்னும் இல்லை. அது சில நேரம் இப்போ நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் தான் சொல்லுவாடுதுன்னா பெண்டிங்னு சொல்லி வரும். அடுத்த வருஷம் நீங்கள் அந்த ரிசல்ட் எடுத்து கொடுத்து அடுத்த பேட்சோட போகலாம். இந்த வருஷம் ரிசல்ட் இருந்தோட அடுத்த பேட்சுக்கு போகலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஜென்ரல் நாலேஜுக்கு. இது நுண்ணறிவு பரீட்சை, இது வேறு என்று இருக்கலாம். ஊடக கற்கனருக்கு தெரிவு செய்த ஆட்கள் இருக்கிற பிரதேசத்தில் எல்லாம் ஊடகம் மார்க் பண்ணு. இதில் இருக்கிற 4 பிரதேசத்தில் இருக்கிற ஆக்களும் ஊடக கற்கனருக்கு தெரியும். ஏன் 4 இருக்கிறீங்கன்றது பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஐசிடி கற்கனருக்கு தெரிவு செய்த ஆட்கள் இருக்கிற எல்லா பிரதேசத்திலையும் ஐசிடி அப்படின்றத மார்க் பண்ணு. அது 3 பிரதேசத்தில் இருக்கு. அதில் நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைந்த ஆக்கள்ன்றது 2 பிரதேசத்தில் இருக்கிறியாம். அப்போ வெளியில் இருக்கிற ஆக்கள் நுண்ணறிவு பரீட்சை தொடர்பாக நாங்கள் யோசிக்கணும். நுண்ணறிவு பரீட்சையில் வெளியில் இருக்கிற ஆக்கள் யாருமே நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடையலை. சரிதானே? அப்போ 2 பிரதேசம் நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி. அப்போ நாங்கள் இந்த ஒவ்வொரு பிரதேசமும் ஒவ்வொரு வகைக்குள்ளே வருது. ஒவ்வொன்றே நான் தனித்தனியாக உங்களுக்கு வேணுமென்னா தமிழில் சொல்கிறதுண்டா, இந்த பிரதேசம் யாருன்னு சொன்னால் ஊடக கற்கனருக்கு மட்டும் விண்ணப்பித்து அவன் நுண்ணறிவு பரீட்சையிலையும் சித்தி அடைஞ்சிருக்கிறார். அடுத்த பிரதேசத்தை சொன்னோம்னா இவர் 2 கற்கனருக்கும் விண்ணப்பிச்சிருக்கார், நுண்ணறிவு பரீட்சையிலையும் சித்தி அடைஞ்சிருக்கார். இவர் எடுத்துக்கொண்டோம்னா 2 கற்கனருக்கும் விண்ணப்பித்திருக்கார், நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடையலை. அதே மாதிரி இவர் எடுத்துக்கொண்டோம்னா ஐசிடிக்கு விண்ணப்பிச்சிருக்கார், ஐசிடிக்கு மட்டும் விண்ணப்பிச்சிருக்கார், ஆனால் நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடையலை. இப்படி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கும். அதனால தான் தனித்தனியாக வருது. ரைட். இப்போ அங்கே ஏற்கனவே வெண்வெறி படத்தில் கொஞ்சம் நம்பர்கள் இருந்தது, அதை முதல்ல குறித்து கொள்வோம். அகிலத்தோட நடுவில் 48 ஒரு 5 குறிச்சிருந்தது, அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த இடத்துல 48 பார்ப்போம்டா, 48 அதில் உண்டு. அதில் 48 கீழே 5 இருக்குது. அதாவது ஊடக கற்கனருக்கு மட்டும் விண்ணப்பித்து நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைந்த ஆக்கள் இந்த எண்ணிக்கை தரவா தந்திருக்கு. அதே நேரம் ஊடக கற்கனருக்கு விண்ணப்பித்து நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடையாத ஆக்கள் இந்த எண்ணிக்கையும் தரவா தந்திருக்கு. சரி, ஓகே, அங்கால போவோம். முதல்ல என்ன ஒரு தரவு நாங்கள் மேலேயே இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. அகிலத்தோட 150, மொத்தமாக 150 பேர் இருக்குது. இந்த செவ்வகத்துக்குள்ள டோட்டலாக 150 பேர். அதுக்கு பிறகு தான் இப்போ தகவல்களுக்கு வருவோம். 2 கற்கனர்களுக்கும் விண்ணப்பித்தவர்களில் 60 பேர் நுண்ணறிவு பரீட்சையில் சித்தியடை. இந்த 60 பேர் எப்படிப்பட்டவர்கள்? 2 கற்கனருக்கும் விண்ணப்பிச்சிருக்கீங்க, அதே நேரம் நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடையலை. ஸோ அது எது? 2-3 பிரதேசமா இல்லை ஒரு பிரதேசமா? 2 கற்கனருக்கும் விண்ணப்பித்திருக்க வேண்டும். ஐசிடி ஊடகம் 2ம் விண்ணப்பித்தார்கள், இந்த 2 பிரதேசத்தில் இருக்கிறீங்க. அதே நேரம் நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைந்தனர். நான் தான் பிள்ளையா வச்சுட்டேன். நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைந்தனர். அந்த ஆக்கள் நுண்ணறிவு பரீட்சையிலையும் சித்தி அடைந்திருக்க வேண்டும். ஸோ எந்த பிரதேசம்? இந்த 2ல் இது தனியவா இல்லை இது தனியா இல்லை 2ம் சேர்த்தா? இல்லை, இது தனிய. நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைஞ்சிருக்கணும், அதே நேரம் 2 பாடங்களுக்கும் விண்ணப்பிச்சுக்கணும். அது அந்த 60ன்றது இங்கே வரும். ரைட், அடுத்த தகவலுக்கு போவோம். அடுத்த தகவல் என்னென்னா, விண்ணப்பித்தோரில் 10% மொத்தமாக விண்ணப்பித்தாங்க 150 பேர். விண்ணப்பித்தோரில் 10% இவ்விரு பாடநெறிகள் தவிர்ந்த ஏனைய பாடநெறிகளுக்கு விண்ணப்பித்தனர். இந்த 2 பாடம் பெறக்கூடாது. அப்போ நாங்கள் கேட்கலாம், சார் அதில் நுண்ணறிவு வந்திருக்கலாமே, பாஸ் பண்ணிக்கலாமேண்டா. அவங்களுக்கு நுண்ணறிவு எக்ஸாம் வைக்கலையோ தெரியல. ஏனெண்டா வெளியில் எந்த ஒரு ஆளும் நுண்ணறிவு பரீட்சைக்கு இல்லை. அது என்ன தொடைப்பிரிவாக உள்ளே போயிட்டு. ஸோ இந்த 2 பாடத்துக்கும் விண்ணப்பிக்காதாக்கள் வெளியில் இருக்கிறார்கள். வெளியில் இருக்கிறார்கள் எத்தனை பேர்? 10%. 10% உள்ளடா, 100ன் மேல் 150ன் 10%, 15 பேர் வெளியில் இருக்கிறியம் அப்படின்னு வரப்போம். அந்த வெளியில் இந்த 2 பாடத்துக்கும் விண்ணப்பிக்கலை. நான் நுண்ணறிவை பற்றி கதைக்கல, நான் நுண்ணறிவு வெளியில் இல்லை. ரைட், இப்போ 2 பாடங்களுக்கும் விண்ணப்பிக்காக. ஏன்னா 2 பாடத்துக்கும் விண்ணப்பித்தோர் இதுக்குள்ளே அடங்கிடுவியம். அப்போ வெளியில் இருக்கிறார்கள் 15 பேர். ரைட், 125 மாணவர்கள் ஊடக கற்கனருக்கு விண்ணப்பித்தர. என்ன தரவு வந்து கொண்டு தான் இருக்கு. 125 மாணவர்ண்டா மொத்தமாக ஊடகம் என்ற பட்டத்தில் மொத்தமாக 125 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஊடக கற்கனை எனின் 2 கற்கனர்களுக்கும் விண்ணப்பித்த போதும் நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடையாதோர் எத்தனை பேர்? அந்த பிரதேசம் எங்கே என்று பார்க்கணும். நாங்கள் முதல் வாசிக்க மாறி அந்த பிரதேசத்தை சொன்னான், இந்த பிரதேசத்தை கேள்வெடுத்து.
எனக்கு இந்த மொத்தம் வட்டத்துக்குள்ள எனக்கு மீதி இருக்கிற எல்லா பிரதேசமும் தெரியும். 125 இதில் 3 தெரியும், இதில் 1 தான் தெரியாது. இதையும் சேர்த்தா மொத்த வட்டம் பெறணும். சமன்பாடெல்லாம் போட தேவையில்லை. நாங்கள் அதுக்கு ஒரு சின்ன எண்கோவை போட்டால் காணும். வினா இலக்கம் 2, வினா இலக்கம் 2, வினா இலக்கம் 1 வெண்வெறிப்படம் தான். வினா இலக்கம் 2 எப்படி காண போகிறோம்? 125 இந்த 3ஐயும் கூட்டி 5 48 60 3ஐயும் கூட்டி கழிக்கணும். 5 48 53 60ண்டா 113 பேர் பண்ணிக்கிறேன். 125 ஒரு கழிச்சு பாருங்க கூட, கூட்டல் சரி ஒன்று பாருங்க கூட. 13 3 போட்டு ஒரு மிச்சம் 10 13 சரி 113. ஆகவே கழிச்சா 12 பேர் என்று இங்கே கொடுக்கணும். இந்த பிரதேசத்துக்குரிய ஆக்கள் 12 பேர். இதை வேறு பல விதத்துலேயும் காணலாம். இல்லை பல விதத்தில் என்ன, இந்த 48 கழிச்சிட்டு பிறகு 60 கழிக்கலாம். ஒரு பல ஐடியா இருக்குது. 12 பேர் என்றதான் கேட்கப்பட்ட 2வது கேள்விக்கான விட. பெண்வெறி படத்தில் இருக்கு, நீ நேர 12 போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஊடக கற்கனருக்கு மாத்திரம் விண்ணப்பித்து நுண்ணறிவு பரீட்சையில் சித்தியடையாமை காட்டும் பிரதேசத்தை நிலற்றி. ஊடக கற்கனரி மட்டும்தான் போட்டுக்கணும், அங்கே ஐசிடி வரக்கூடாது. ஊடக கற்கனருக்கு மாத்திரம் விண்ணப்பித்து, ஊடக கற்கனரின்னா இந்த வட்டம், ஊடக 3வது கேள்வி இருக்கா விட்டுட்டேன்னா ரைட். நான் 3வது கேள்வி, ஐசிடி பாடத்திற்கு மாத்திரம் விண்ணப்பித்தோர் எத்தனை பேர்? ஐசிடி பாடம் மட்டும், மொத்த ஐசிடியை கேட்கல. அப்படி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மொத்த ஐசிடி கேட்கல, ஐசிடி பாடத்துக்கு மட்டும். இது அகிலத்தோடைய வச்சு காணலாம். இதில் எங்களுக்கு இந்த மொத்த வட்டம் இனி தனித்தனியாக பாடத்தில் பிங் வட்டம் அவ்வளவும் 125. அதை விட வெளியில் ஒரு பிரதேசம் இருக்குது, அந்த பிரதேசத்தையும் சேர்த்தோம்னா 120 125 15 140 ஆயிட்டு மொத்தம் 150 பேர். ஆகவே எங்களுக்கு அந்த குறித்த பிரதேசம் எத்தனையாக வரப்போகுது? 150 இருந்து இந்த 125ஐயும் இந்த 15ஐயும் கூட்டி கழிச்சா வரும். ஆகவே அது 140. அங்கே எங்களுக்கு என்ன வரப்போகுது? 10 பேர் தான் இந்த குறித்த இதில் ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்ன சொல்ற, இந்த 60 பேரை கொண்டே இந்த குட்டி பிரதேசத்தில் போட்டிருக்கீங்க, 10 பேருக்கு இவ்வளோ பெரிய பிரதேசம் கொடுத்துருக்கீங்க. இது கேள்விடா. இதில் என்ன நேர்வீத சமன்ல என்ன வட்ட வரைவா? இது அந்த கேள்வி இல்லை. இது எண்ணிக்கைக்கும் பிரதேசத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதில் ஒரு ஆள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது பெருசாக இருக்கட்டும். அது பெண்விடத்தில் அப்படிப்பட்டதாக வர்றதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வினா இலக்கம் 4, ஊடக கற்கனரிக்கு மாத்திரம் விண்ணப்பித்து, ஊடக கற்கனரி மட்டுமல்ல ஐசிடி விண்ணப்பித்திருக்கக்கூடாது, மாத்திரம் விண்ணப்பித்து நுண்ணறிவு பரீட்சையில் சித்தி அடைந்தமையை காட்டும் பிரதேசத்தை நிலட்டி காட்டும். ஊடக கற்கனரி மட்டும்தான் வரணும். இதில் இருக்கிறார்களார் ஊடக கற்கனரிக்கு விண்ணப்பித்திருக்கு. இதுதான் 2ம் விண்ணப்பித்து சித்தி அடைஞ்சாக்கள். இதுதான் ஊடகத்துக்கு மட்டும் விண்ணப்பித்து சித்தி அடைஞ்சாக்கள். வெளியில் இருக்கிறது ஊடக கற்கனருக்கு விண்ணப்பித்து சித்தி அடையாதோர். இங்கே கேட்டது ஊடக கற்கனருக்கு மாத்திரம் விண்ணப்பித்து சித்தி அடைந்த ஆக்களை கேட்டது. இந்த பிரதேசத்தை மட்டும் நிலட்டுவீங்க, மீதமெல்லாம் வெள்ளையாக இருக்கும். ஓகே, புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள். கிட்டத்தட்ட தான் எனக்கு துல்லியமாக சொல்ல தெரியல. கிட்டத்தட்ட புள்ளித்திட்டம் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது தரப்பட்ட தகவல்களை பிரதேசத்தில் வெண்வெறிப்படத்தில் குறிக்க சொன்னது. ஸோ இந்த 60 அங்கே தரப்பட்ட தகவல் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து குறிக்கணும்ன்றது, அதுக்கு ஒரு மார்க்ஸ் 60. இந்த 150 அடுத்தது என்ன ஒன்று குறிக்க சொன்னது, இந்த 15. இந்த மற்ற 2க்கும் சேர்த்து ஒரு மார்க்ஸ். மொத்தமாக வெண்வெறிப்படத்தில் தகவலை குறித்து கொள்றதுக்கு 2 புள்ளி. சரிதானே? அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வருவோம். இந்த கேள்விக்கு வந்தோம்னா 2வது கேள்வி வெண்வெறிப்படத்தின் உதவியோட அந்த இடத்துல எத்தனை பேர் அப்படின்றத காண சொன்னது. மொத்தம் எத்தனை கேள்விடா? 4 கேள்வி தானே. என்ன 2 இல்லை, அப்போ 3 கொடுக்கலாம். அந்த 150 குறித்ததுக்கு 1 கொடுங்கோடாவா? ஏன்னா மொத்தம் நான் புள்ளிகள் இந்த எண்ணிக்கை காணாதானே, எனக்கு சொல்ல தெரியல. ரைட், வெண்வெறிப்படத்தில் 60 குறித்ததுக்கு 1 புள்ளி, 150 குறித்ததுக்கு 1 புள்ளி, 15 குறித்ததுக்கு 1 புள்ளி. மற்ற பல விடயங்கள் இருக்குது, அதெல்லாம் வேறு கதை. பிறகு இங்கே அந்த 12 பேர் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு நீங்கள் 2 புள்ளி கொடுங்கோ. அதே மாதிரி இந்த 10 பேர் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு 2 புள்ளி கொடுங்கோ. 2 இல்லை 3 கொடுங்க, 3 கொடுங்கோ. என்ன புள்ளிகள் கூட கிடக்கு. அடுத்தது இந்த குறித்த பிரதேசத்தை நிலற்றி விட்டதுக்கு 2 புள்ளி கொடுங்க. மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை போடுங்க. உண்மையை சொன்னால் இன்னும் ஒரு 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி இங்கே வந்திருக்கணும். அது ஏதோ ஒரு கேள்வி சிக்கலால் ஒரு கேள்வி அழித்தது. ஸோ அந்த 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி தான் நீங்கள் இல்லாமல் போயிட்டோ தெரியல. மொத்தத்தில் குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு என்னன்றதை சொல்லுங்க.